Zombie apocalypse. I've told you 1, 2, 3, 4, 5, 6,000 times. Oh, baby. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வீடியோ எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி சிம்பிளாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னுமே அந்த ஃபோட்டோ வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபிங்கரால் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீனில் மூவ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜியில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆனதும் வந்துட்டு சேவ் அப்படின்ட்டு வரும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ அகைன் வந்துட்டு நம்ம இப்போ எப்படி ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு டோட்டலாக 7 ஃபோட்டோஸ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 7 ஃபோட்டோஸ் வந்துட்டு டோட்டலாக சேவ் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு கொடுத்துருப்பேன், அதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன், நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பீட் மார்க் ப்ரீசெட்லேயே வந்துட்டு நான் ஷேக் எஃபெக்ட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட்டு இப்போ ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இந்த வால்யூம் பாரில் எப்படி ஆட் பண்ணுறது, தென் கலர் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு சொல்வேன். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குரூப் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதுக்கு பின்னாடி இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஷோ ஆகும். மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன், அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ரியா கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இதே ஃபோட்டோவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்துட்டு அந்த ஐ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அதை வந்துட்டு இந்த 3 ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் முன்னாடி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த வால்யூம் பாரில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆகிடும். நம்ம கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். தென் இதுலேயே வந்துட்டு எஃபோர்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். தென் இதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரே ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். இந்த லேயரில் எப்படி உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த இமேஜ்ன்றதை கொடுத்துருப்பேன் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டார் ஆப்ஷனை அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. 7 ஃபோட்டோஸ் கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு கரெக்டாக ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த பீட் மார்க்கில் 6.25 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர்ன்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டாக டைம் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்த்தாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் இந்த லேயரை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே எஃபர்ட்ன்றதுனால நான் ஒரு லேயர் மட்டும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபோட்டோலாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கலர் எஃபோர்ட் தான் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எஃபோர்ட் ப்ரீசர் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் எஃபோர்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எல்லாமே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி 4 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். தேர்டாக ஒரு ஆப்ஷன், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 4 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் எஃபர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த கலர் எஃபர்ட் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி சூப்பராக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. 1080 ஆர் 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.